ஹாய் ஆல் எல்லாருக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஹாப்பி நியூ இயர். இந்த நியூ இயர்லேருந்து நம்ம நினச்சது எல்லாம் இந்த எக்ஸாம் ஓரியன்டாக நடக்கணும், நல்லபடியாக நடக்கணும், நம்ம எல்லாமே நீங்கள் எல்லாமே கிளியர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ப்ரே பண்ணிக்கலாம் சேர்ந்து. ப்ளஸ் இன்னொரு விஷயம் என்னென்னா, இன்றைக்கி நமக்கு இந்த நியூ இயர் அன்னைக்கு ஆர்ஆர்பி, பிஓ, கிளர்க்கு, ஸ்கேல் 2, ஸ்கேல் 3 இதோட ரிசல்ட்டுமே இருக்குது. ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் வந்திருக்கும். ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா கிளியர் பண்ண எல்லாருக்குமே ஒரு பெரிய கங்க்ராச்சுலேஷன். கிளியர் பண்ணாதவங்க உங்களோட ஓப் லூஸ் பண்ணாதீங்க. நிறைய ரிசல்ட்ஸ் நமக்கு வர வேண்டியது இருக்குது. அந்த ரிசல்ட்டுக்காக கண்டிப்பாக வெயிட் பண்ணுங்கள். அந்த ரிசல்ட் எல்லாமே நமக்கு கண்டிப்பாக பாசிட்டிவாக வரும்னு சொல்லி நம்புங்க. கண்டிப்பாக அந்த நம்பிக்கை உங்களுக்கு வந்து வீண் போகாது. அந்த நம்பிக்கையை வீண் போகாது. கண்டிப்பாக அதுக்கு தகுந்த மாதிரி ரிசல்ட்ஸ் வரும். ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா அப்கமிங்கில் நிறைய எக்ஸாம்ஸ் இருக்குது, அதை ஃபோக்கஸ் பண்ணி பண்ணுங்கள், சரிங்களா? அதே மாதிரி ஆர்ஆர்பி, கிளர்க், ஆர்ஆர்பி, பிஓ கிளியர் பண்ணுவாங்க. அடுத்தது ஸ்கேல் 2, ஸ்கேல் 3 யாராவது கிளியர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் கிளியர் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கு அதே மாதிரி ஒரு கூகுள் ஃபார்முமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம கீழே வச்சுருப்போம், டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், கமெண்ட் பின் பண்ணியிருப்பாங்க. இந்த ஃபார்மை ஃபில் பண்ணிங்க அப்படின்னா கைட்லி சைட்லேருந்து உங்களுக்கு ஒரு மொமெண்டம் மாதிரி கிஃப்ட் அப்ரிஷியேட் பண்ணுற மாதிரி கிளியர் பண்ணிட்டீங்க இல்லையா, அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா கைட்லி சைட்லேருந்து ஒரு கிஃப்ட் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா உங்கள் எல்லாருக்குமே வீட்டுக்கு வந்து ரிசீவ் ஆகும். ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த டிஸ்கிரிப்ஷன் ஃபார்மில் ஒரு சில விஷயங்கள்லாம் கொடுத்துருப்பாங்க, உங்களோட நேம் அதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா கைட்லி உங்களுக்கு எப்படி ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது, இதோட சக்ஸஸ் ஜேர்னிக்கு வந்து பார்த்திங்கன்னா கைட்லி எந்த வகையில் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. நிறைய டெலகிராம் குரூப்பில் பிடிஎஃபாக ஷேர் ஆகிருக்கும், அதை போட்டிருப்பீங்க. மார்க் டெஸ்ட் இருந்திருக்கும், இன்டர்வியூ ஏதாவது யூஸ் பண்ணியிருந்திருப்பீங்க, இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்கு இல்லையா, லைவ் டெஸ்ட் யூஸ் பண்ணியிருப்பீங்க, இந்த மாதிரி இருக்கு இல்லையா, அந்த விஷயங்களை அங்கே வந்து ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக. அதே மாதிரி யாராவது ஒரு எஜுகேட்டர் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கோட் கைட்லி தமிழியாக இருக்கட்டும், கைட்லியாக இருக்கட்டும், யாராவது ஒன்று பார்த்திங்கன்னா பார்த்துருப்பீங்க இல்லையா, அவங்களுக்குமே யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா அந்த விஷயத்தெல்லாம் அதில் சொல்லுங்கள், சரிங்களா? அதே மாதிரி கிளியர் பண்ணாதவங்க நான் அதை சொன்னது தான், உங்களோட ஓப் வந்து லூஸ் பண்ணாதீங்க. நிறைய ரிசல்ட்ஸ் நமக்கு வர வேண்டியது இருக்குது. எழுதியிருப்பீங்க இல்லையா, ஐபிபிஎஸ், பிஓ, யூபிஐ, எல்பிஓ, யூஐசிசி, இப்போ ஏஓ எழுதிட்டு வந்திருக்கீங்க. அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா என்ஐசிஎல் வந்து பார்த்திங்கன்னா அதோட அசிஸ்டன்ட் எழுதிட்டு வந்திருக்கீங்க. ஐபிபிஎஸ் கிளர்க்கோட ரிசல்ட் நிறைய பேருக்கு வெயிட்டிங்கில் இருக்குது. இந்த மாதிரி நிறைய எக்ஸாம்ஸ் இன்னுமே நிறைய ஏதாவது எழுதியிருப்பீங்க. என்ஐசிஎல், ஏஓவோட மெயின்ஸ் கிளியர் பண்ணியிருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய இருக்குது இல்லையா. ஓகே, இதை தான் நான் சொல்ல வரேன். ஸோ அதனால் உங்களோட ஓப் லூஸ் பண்ணாதீங்க. ப்ரிப்ரேஷனை பூஸ்டப் பண்ணிட்டு போயிட்டே இருங்க. திரும்ப ஒன் செகண்ட் ஹாப்பி நியூ இயர். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த இயர் கண்டிப்பாக நமக்கான இயராக இருக்கும். அதுதான் நான் திரும்ப சொல்ல வரேன். அதனால் கிளியர் பண்ணாதவங்க உங்களோட ஓப் லூஸ் பண்ணாதீங்க. ப்ரிப்ரேஷன் இன்னும் பூஸ்டப் பண்ணுங்கள். அப்கமிங் உங்களோட ரிசல்ட் வரப்போது இல்லையா, இன்டர்வியூக்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். எல்லாருக்கும் ஆல் தி பெஸ்ட்.